வெல்கம் டு லக்ஸ்பர் ஸ்டோரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கதையை ஃபுல்லாக பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரொம்ப அழகான காட்டுக்குள்ள எல்லா பறவைகளும் சந்தோஷமா பறந்து திரிஞ்சாங்க. அந்த காட்டுக்குள்ள ரோசி குருவி, ஜம் ஜம் கிளி, ராணி காகம் 3 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க 3 பேரும் தங்களோட வீட்டை ரொம்ப பக்கத்திலேயே கட்டியிருந்தாங்க. 3 பேரும் அவ்வளவு ஒற்றுமையாகவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்தாங்க. ராணி காகத்துக்கு சிட்டுன்ற ஒரு பையனும் இருந்தான். அதே மாதிரி ரோசிக்கும் ஒரு குழந்தை இருந்தது. ஜம் ஜம் கிளி தனியாக தான் இருந்தது. அதனால ரோசி குருவியோட குழந்தையும் ராணி காகத்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கும். ஒரு நாள் அவங்க 3 பேரும் தங்களோட இறையை தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. நண்பர்களே, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரே சைடு பறந்து போனா நம்மளுக்கு உணவு கிடைக்காது. அதனால 3 பேரும் தனித்தனியா போய் உணவுகளை தேட ஆரம்பிக்கலாம். ரோசி, நீ சொல்றதும் சரிதான் ரோசி. நம்ம எல்லாம் தனித்தனியா போனாதான் நமக்கு உணவு கிடைக்கும். இல்ல ரோசி, நான் மட்டும் உன் கூட வரேன் ரோசி. எனக்கு தனியா போக கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தனியா ஒரு பக்கம் உணவை தேடி பறந்து போச்சு. ஒரு பக்கம் மிட்டுக்குழியும் ரோசி குருவியும் உணவை தேடி பறந்து போனாங்க. அதே சமயம் வேற காட்டுல இருந்த கலைஞங்க தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. தோலே, நம்மளுக்கு இந்த காட்டுல மாமிசமே கிடைக்கிறது இல்லை. நம்ம வேணா பக்கத்துல இருக்க காட்டுக்கு போய் பார்க்கலாமா? சரி தோழனே, எனக்கும் மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெறும் பழங்களே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி 2 கழுகுங்களும் பக்கத்துல இருக்க காட்டுக்கு பறந்து வந்தாங்க. அந்த 2 கழுகுங்களும் ரோசியோட குழந்தையும் ராணியோட குழந்தைகளும் தனியா இருக்கிறத பார்த்தாங்க. தோழரே, பார்த்தாயா, இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்ல வேட்டை தான். அங்க பாரு, 2 பறவைங்க, சின்ன பறவைங்க தனியா இருக்கு. ஆமா தோழரே, இந்த காட்டுல நம்மளுக்கு மாமிசம் ரொம்ப நிறைய கிடைக்கும் போலயே. வந்த நாளே இப்படி ஒரு மாமிசமா அப்படின்னு சொல்லி அந்த 2 கழுகுகளும் அந்த சின்ன பறவைங்க கூட்டுக்கு பக்கத்துல வேகமா பறந்து போனாங்க. 2 கழுகுகளும் ஆளுக்கு ஒரு குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து வேகமா பறந்து வேற இடத்துக்கு போனாங்க. அதே சமயம் அந்த சைடு உணவுகளை தேடி போன ராணிக்காகவும் கழுங்க 2 பேரும் அவங்களோட குழந்தைங்களை தூக்கிட்டு போறத பார்த்துடுச்சு. ஐயோயோ, இது நம்ம குழந்தைங்களாச்சே. நம்ம காட்டுல கழுகுகளே இல்லையே. இந்த 2 கழுகுங்களும் எப்படி வந்ததுங்க? இது உடனே போய் நம்ம தோழிங்கிட்ட சொல்லி நம்ம குழந்தைங்கள வேகமா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரோசி குருவியும் மிட்டிக்கிளியும் பார்க்க ராணிக்காகவும் ரொம்ப வேகமா பறந்து போச்சு. ரோசி, மிட்டு, 2 பேரும் வேகமா என் கூட வாங்க. அந்த 2 கழுகுங்க நம்ம குழந்தைங்கள தூக்கிட்டு போயிருக்கு. வேகமா வாங்க அப்படின்னு ராணிக்காக சொன்னதும் அங்கிருந்து ரோஸ்குருவியும் மிட்டுக்குள்ளேயும் வேகமா கழுகு இருக்கிற நோக்கி 3 பேரும் பறந்து போனாங்க. அதே சமயம் கழுங்க 2 பேரும் அந்த குட்டி குழந்தைங்கள சாப்பிட முயற்சி பண்ணிட்டு இருந்துங்க. அப்போ இந்த குருவிங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. கழுகுங்களா, எங்களோட குழந்தைய தயவு செய்து விட்டுருங்க. நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். நீங்க தான் இந்த குருவிங்களோட அம்மாக்களா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சு வந்துட்டீங்களே. நாங்க 2 பேரும் இந்த மாதிரி இறைச்சிங்களை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு தான் சாப்பிட போறோம். வேண்டாம் வேண்டாம் கழுகு, எங்க குழந்தைங்களை எங்ககிட்ட கொடுத்துருங்க. சரி பரவங்களா, நான் உங்க குழந்தைய என்கிட்டயே வச்சிருக்கேன் சாப்பிடாம. ஆனா நீங்க தினமும் எனக்கு இறைச்சி கொண்டு வந்து தரணும். அப்ப நான் உங்க குழந்தை என்கிட்ட பத்திரமா இருக்கும். சரி கழுகு, கண்டிப்பா நாங்க தினமும் உங்களுக்கு இறைச்சி கொண்டு வந்து தர்றோம். ஆனா எங்க குழந்தைய இப்ப எங்களுக்கு கொடுத்துருங்க. அது எப்படி நாங்க உங்களை நம்புறது? உங்க குழந்தைங்க எங்ககிட்ட பத்திரமா தான் இருக்கும். நீங்க போய் இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு எங்க 2 பேத்துக்கும் நிறைய இறைச்சிகளை கொண்டு வாங்க. கழுகுங்க அப்படி சொன்னதும் அந்த 3 பறவைகளும் இறைச்சி தேட்டத்துக்காக பறந்து வந்தாங்க. ரொம்ப தூரம் தேடியும் இறைச்சி கிடைக்கல. ஆனா ஒரு இடத்துல ரொம்ப கொஞ்சமா ஒரு இறைச்சி கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு கழுகு இருக்கிற இடத்துக்கு போனாங்க. இந்தாங்க கழுகு,
இந்த இறைச்சியை சாப்பிடுங்க. இப்பவாவது எங்க குழந்தைய எங்ககிட்ட கொடுப்பீங்களா? நாளைக்கும் இதே மாதிரி இறைச்சியை கொண்டு வாங்க. அப்போ நான் உங்களுக்கு உங்கள் குழந்தைய திருப்பி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் 3 பேரும் இங்கேருந்து போகலாம். அப்படின்னு கழுகு சொன்னதும் அந்த 3 பறவைகளும் ரொம்ப சோகமா பறந்து வந்தாங்க. துளிகளா, இந்த கழுகுங்க நம்மளை ரொம்ப ஏமாத்துறாங்க. நம்ம தினமும் போய் மாமிசம் கொடுத்தாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க நம்ம குழந்தைங்க கொண்டு சாப்பிட்டுருவாங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து அதுக்கு முன்னாடி அந்த 2 கழுகுங்களுக்கும் ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும். பேசாம அந்த 2 கழுகுங்களும் நம்ம எப்படியாவது கொன்றலாம். ஆமா ருசி, நம்ம குழந்தைங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றியே ஆகணும். அந்த கழுங்கை கொண்டு சாப்பிட்ருங்க. நாளைக்கு அந்த கழுங்க 2 பேத்துக்கும் நம்ம ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்படின்னு 3 பறவைங்களும் குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக பேசிட்டு இருந்தாங்க. மறுநாள் விடிஞ்சது. 3 பறவைகளும் கழுகு இருக்கிற இடத்துக்கு போனாங்க. வாங்க பறவைங்களா, என்ன உங்க கையில எந்த மாமிசத்தையும் காணோம்? கழுகு, ஒரு இடத்துல ரொம்ப பெரிய மாமிசம் பார்த்தோம். அதை எங்க 3 பேரனால சேர்ந்து தூக்கவே முடியல. நீங்க வந்தா உங்களுக்கு அந்த மாமிசம் ரொம்ப பெரியதா இருக்காது. நீங்க ரொம்ப ஈஸியா அதை தூக்கிட்டு வந்துடுவீங்க. அப்படியா? சரி, உடனே போலாம், இப்பவே போலாம் வாங்க. தோழரே, நீங்க இருந்து அந்த குட்டி பறவைங்களை பார்த்துக்கோங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். அப்படின்னு சொல்லி அந்த 3 பறவைகளும் ஒரு கழுகை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்தாங்க. கழுகு, இந்த கோயிலுக்குள்ளதான் அந்த பெரிய மாமிசம் இருக்கு. அப்படியா? சரி, அப்ப நானே போறேன். அப்படின்னு சொல்லி அந்த கழுகு குகைக்குள்ள போச்சு. அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. கழுகு வந்ததை பார்த்த அந்த பெரிய சிங்கம் கழுக பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. அங்கிருந்து ரோசி குருவி அந்த கழுகு இருக்கிற இடத்துக்கு போச்சு. கழுகு, நீங்களும் அங்க வருவீங்களா? உங்க தோழர்னால அந்த இறைச்சியை தூக்க முடியலையா, அதனால உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படின்னு சொல்லி ரோசி குருவி இன்னொரு கழுகையும் அந்த குகை பக்கத்துல கூட்டிட்டு போச்சு. கழுகு, உங்க தோழர் உள்ளதான் இருக்காங்க, நீங்க போங்க. அப்படி குருவிங்க சொன்னதும் அந்த கழுகு வேகமா கோயிலுக்குள்ள பறந்து போச்சு. அந்த பெரிய சிங்கம் மறுபடியும் இன்னொரு கழுகு வர்றதை பார்த்ததும் உடனே அந்த கழுகையும் அடிச்சு சாப்பிட்டுச்சு. எப்படியோ நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தைங்களை காப்பாத்திட்டோம். இப்படியே பேசிக்கிட்டு அந்த காட்டுல அந்த 3 பறவைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதே சமயம் மிட்டிக்குழியும் தன்னோட கூட்டுல ஒரு முட்டைய வச்சது. கொஞ்ச நாள்லயே அந்த முட்டையிலேருந்து ஒரு அழகான குருவி வெளியே வந்தது. இதனால அந்த 3 பறவைங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டிலேயே பறந்து திரிஞ்சாங்க. குழந்தைங்களா, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு அதன்படி நடக்கணும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.